கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக நேரடி நியமனம் மூலியமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி, நைட் வாட்ச்மேன் கேட்டகிரி, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. லைக் ஜீப் டிரைவர் கேட்டகிரின்னு சொல்லிட்டு 3-4 டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத்துக்குமே எல்லா பிளாக்குக்குமே பார்த்திங்கன்னா 28 நவம்பர் வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய பேஜ். ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பிளாக் வைஸாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பட் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு பிளாக்கோட நோட்டிஃபிகேஷன் எடுத்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிக்டோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். போஸ்டிங்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வேரி ஆகும். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த டிவிஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் வாட்ச்மேன், ஸோ அந்த கேட்டகரிலேயும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் அவைலபிள் இருக்குது. ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்த பிறகு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒட்டிக்குங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்கள் நேமு, ஜெண்டரு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், ஸோ இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. இது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கைஸ், இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் தான். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிளாக் பார்த்திங்கன்னா மேல்மலையனூர் அப்படின்ற பிளாக்கில் தான் இந்த போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் அண்ட் நைட் வாட்ச்மேன் கேட்டகிரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் நைட் வாட்ச்மேனுக்கு 58,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்குமே சேம் சேலரி தான், 5800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18லேருந்து 37 வரைக்கும். ஸோ அதே மாதிரி நைட் வாட்ச்மேனுக்குமே மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 37 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் கைஸ். அதுக்கு மேலே நீங்கள் 10th 12th டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு சைக்கிளிங் ஓட்ட தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நைட் வாட்ச்மேனுக்கு ஜஸ்ட்டு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள் தான் கைஸ். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் அவைலபிள் இருக்குது. அந்த ஃபீஸ் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நேமில் பார்த்திங்கன்னா டிடி மூலமாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப்மே பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுவீங்களே அது கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மற்ற ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக நேரடி நியமனம் மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கக்கூடிய பிளாக் வாரியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ கீழே கமெண்ட்லையுமே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்ட்ரிக் வரும்போதுமே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களோட டிஸ்ட்ரிக் வரும்போது வரக்கூடிய ஜாப் அப்டேட் உங்களுக்கு தெரியாமல் மிஸ் ஆகாமல் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.